ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தொடர்ச்சியாக நாம் ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், அந்த ஜாம் என்ற நண்பர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த நிதாமலையிலிருந்து சத்தம் வந்தது. ஓடிக் கொண்டே இருந்தார் மின்னல் வேகத்தில். அப்படி என்று நாம் நேற்று பார்த்தோம். இப்படியாக அந்த வாயு வேகத்தில் அவர் ஓடியதால் தன்னுடைய நண்பனை அவர் விரைவில் பிடித்துவிட முடிந்தது. அவனை நெருங்கியதும் அவனுடைய கரங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அவனை நிறுத்தினார். ஆனால் நண்பன் நிற்கவில்லை. ஓடினான், ஓடினான், ஓடிக்கொண்டே இருந்தான். ஓடுவதை அவன் நிறுத்தவே இல்லை. ஆத்தியும் சரி களைப்படையாமல் அவனுடைய கரங்களை பற்றிய வண்ணம் அவனோடு ஓடிக்கொண்டே இருந்தார். அதோ நிதாமலை நெருங்கிவிட்டது. அதனுடைய அடிவாரத்தையும் அடைந்து விட்டனர் இருவரும். இனி தாமதிக்க கூடாது அப்படின்ட்டு உணர்ந்த ஆத்திம் நண்பனை பிடித்து நிறுத்தி, நண்பரே ஏன் இந்த மௌனம்? இவ்வளவு சீக்கிரத்திலா நமது நட்பை நீங்கள் மறந்து விட்டீர்கள்? ஒரு இலையிலே உண்டு, ஒரு படுக்கையிலே படுத்து நாம் அத்தியந்த நண்பர்களாக ஈருடல் ஓருயிராக பழகினோமே, அந்த நட்பை இதற்குள்ளாகவா நீங்கள் மறந்து விட்டீர்கள்? நில்லுங்கள், பேசுங்கள் அப்படி என்று வற்புறுத்தி மன்றாடி கேட்டார். எதற்கும் பதில் சொல்லாமல் அவன் முன்னிலும் அதிகமான வேகத்திலே ஓடினான். விடவில்லை ஆத்திம். அவன் பின்னால் ஓடினார். மீன் மீண்டும் அவனை பிடித்து நிறுத்தினார். அவருடைய சிநேக பந்தத்திலிருந்து விடுபட்டு கொண்டு போய்விட எண்ணம் கொண்டவனைப் போல தன்னுடைய முழு பலத்தையும் உபயோகித்து ஆத்தினுடைய பிடியில் இருந்து விடுவித்துக் கொண்டு காற்றாய் பறந்தான். கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டதை ஆத்தி உணர்ந்தார். நண்பனை எப்படி பிடித்துவிட்டால் தம் எண்ணம் கைகூடும் என்ற எண்ணத்தை மனதில் பதிய வைத்து காற்றை கிழித்துக் கொண்டு ஓடினார். அவர் முயற்சி வீணாகவே இல்லை. நண்பன் மறைந்துவிடக்கூடிய நிலையில் இருந்தபொழுது அவனுடைய இடுப்பை தன் இரு கரங்களாலும் சுற்றி வளைத்து கெட்டியாக பிடித்துக் கொண்டார். நண்பனுடைய முயற்சி பலிக்காமல் போகவே ஆத்திமை உதறி தள்ள முடியாமல் அந்த முயற்சியை கைவிட்டு ஜிவ்வென்று காற்றோடு காற்றாய் பறந்தான். ஆத்திம் அவன் உடலில் ஒட்டியபடி பறந்தார். சிறிது நேரம் கழித்து இருவரும் அந்த மலையினுடைய சிகரத்தை அடைந்தார்கள். அதற்கு மேல் செல்ல முடியாத பொழுது அவர்களுக்கு பின்னால் பிரம்மாண்டமான ஏதோ ஒன்று மறைந்து கொண்டது. இதற்கிடையில் ஜாம் என்ற அந்த வாலிபனையும் ஆத்தியும் தொடர்ந்து ஓடி வந்தவர்கள் நீண்ட நேரமாக நின்று பார்த்துவிட்டு தங்கள் பார்வையிலிருந்து அவர்கள் இருவரும் மறைந்ததும் வீடு திரும்பினர். இந்த விஷயத்தை அந்த ஊர் அதிபதியான பாதுஷாவிடம் தெரிவித்த பொழுது அவர்களை மிகவும் கோபித்துக் கொண்டார். சில நாள் தங்குவதற்காக வந்த ஒரு வேட்டூர்காரரை தவறவிட்டு திரும்பி வந்ததற்காக அந்த ஊர்வாசிகளுக்கு கடுமையான தண்டனை விதித்து போவதாக பயமுறுத்தினார் பாதுஷா. பிறகு அவர்கள் கூறிய காரணங்களை கேட்டுவிட்டு அவர்கள் பேர் தப்பே கிடையாது என்றுணர்ந்து அவர்களை மன்னித்து விட்டார். சரி, மலை மீது ஏறி சென்ற நண்பனும் ஆத்திமும் என்ன ஆனார்கள் என்பதை கவனிப்போம். மலையை கடந்ததும் அவர்கள் இருவரையும் மறைத்துக் கொள்வது போல அவர்களுக்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான சுவர் எழும்பி வானத்தை விட பெரியதாக இருந்தது. அதை கூட அவர்கள் இருவரும் பொருட்படுத்தாமல் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எதிரே பசுமையான புல் நிறைந்த சமவெளி பிரதேசம் காணப்படுவதை கண்டார் ஆத்தி. அந்த சமவெளியில் இருவரும் ஓடிக்கொண்டிருந்த பொழுது ஒரே ஒரு இடத்தில் மட்டும் புல் முளைக்காதது, அதாவது கட்டாந்தரையாக காணப்பட்டது. அதன் அருகே சென்ற பொழுதுதான் அது ஒரு சவக்குழி போல் இருக்கிறதை கண்டார். சவக்குழி.
அதை நெருங்கியதும் ஆத்தின் பிடியினின்றும் அவன் தன் முழு பலத்துடன் உதறிக்கொண்டு அந்த குழியிலே விழுந்தான். மறுகணமே பூகம்பம் ஏற்படுவது போன்ற ஒரு அதிர்ச்சி உண்டாகி அந்த இடம் 2 பாகமாக பிரிந்து மறுகணமே இணைந்து விட்டது. பள்ளமாக இருந்த அந்த பாகம் சமதரையாக மாறிவிட்டது. அந்தோ பரிதாபம்! அந்த வாலிபனை விழுங்கிவிட்டது அந்த பூமி. இப்பொழுது அந்த பாகமும் பசுமையான புல் நிறைந்த இடமாக காட்சியளித்ததை ஆத்தீம் கண்டார். அதுவரை தன் கண்முன்னே நிகழ்ந்த அந்த கோரக் காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த ஆத்தீம் கடும் வேதனை அடைந்து ஆண்டவனை நினைத்து தொழுதார். இதுதான் இந்த நிதா மலையினுடைய மர்மமாக இருக்கும் அப்படின்னு தன்னுடைய மனதிற்குள் தீர்மானித்துக் கொண்டு மீண்டும் நகரத்திற்கு செல்லக்கூடிய மார்க்கத்தை நோக்கினார். கண்டுபிடித்து விட்டார் நிதாமலையினுடைய ரகசியம். ஆனால் அவர் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஒரே சமவெளி பிரதேசமாக காணப்பட்டதே ஒழிய ஒரு மார்க்கமாவது தென்படவே இல்லை. அவர் கடந்து வந்த மலை கூட அவர் எதிரிலே காணப்படவில்லை. செல்வது எப்படி என்று தெரியாது தவித்தார் ஆத்தீம். 7 தினங்களாக அவர் அந்த சமவெளி பிரதேசத்தை சுற்றி அலைந்தார். உண்பதற்கோ உணவில்லை. அவருடைய நாக்கு வறட்சி நீக்கவோ நீர் இல்லை. உறங்கவே இடம் இல்லை. ஜீவராசிகளே காணப்படாத ஒரு பிரதேசத்தில் தன்னந்தனியாக காலங்கழிப்பது என்றால் ஆத்தீமை தவிர வேறு யாரால் தான் முடியும்? எவ்வளவோ மனவலிமை கொண்டவரான அவரே கூட கடைசியாக மனம் தளர்ந்து போய் தரையிலே தலைகீழாக சாய்ந்து விட்டார். ஒருவருக்கும் பயன்படாமல் உள்ள இந்த பரந்த வெளியில் சாக நேரிடுமென அவர் வருந்தினார். தப்பி செல்லும் மார்க்கம் காணாது நம்பிக்கை இழந்து போய் ஆண்டவனை தொழுவதில் ஈடுபட்டார். கீழே விழுந்தது கிடந்ததால் அவருடைய செவி என்னாச்சு, தரையோடு தரையாய் ஒட்டி கொண்டிருந்தது. அப்பொழுது வெகு தூரத்துக்கு அப்பால் சமுத்திர அலைகளுடைய பேரிரைச்சல் எழும்புவது போன்ற ஒரு ஓசை கேட்டது. உடனே என்ன செஞ்சாரு, அந்த இடத்தை விட்டெழுந்து அலையோசையாய் வந்த திக்கை நோக்கி முன்னேறினார். நீண்ட நேரத்திற்கு பிறகு கடற்கரையை அடைந்து விட்டார் ஆத்தீம். அந்த அகன்ற விரிந்த கடலை நோக்கி கொண்டே சிறிது நேரம் நின்றுவிட்டு தப்பித்து செல்லும் மார்க்கமும் திசையும் தெரியாது பரிதவித்தார். இத்துடன் நம் வாழ்வினுடைய கடைசி கட்டம் முடிந்து விட்டதோ அப்படி என்று அவர் தன்னுடைய மனதில் எண்ணிய பொழுது தூரத்தில் மரக்கலம் ஒன்று அலைமோதும் காற்றில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்டார். மரக்கலம். அதன் தவிப்பை பார்த்தால் நிச்சயம் கரைக்கு வந்தே தீரும் அப்படின்னு அவருக்கு தென்பட்டது. அவர் எண்ணியது வீண் போகவில்லை. அடுத்து சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த மரக்கலம் கரையை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தார். கரையை வந்தடைவதற்குள் ஆவலோடு எதிர்கொண்டு சென்று அதை பற்றி நிறுத்தி அதில் ஏறிக்கொண்டார். அப்பொழுது அவர் அடைந்த வியப்பிற்கு எல்லையே இல்லை. காரணம், அந்த தோணியில் ஒருவருமே இல்லாமல் இருந்துதான். அதை ஒரு மரக்கலம் என்று சொல்வதற்கு பதில் சிறிய பிரயாண கப்பல் என்று சொல்லலாம். ஏனென்றால் பிரயாண கப்பலை போன்று எல்லாவித வசதிகளும் கொண்டதாக அத்தோணி கட்டப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபொழுது அங்கே ஒரு ஆசனமும் அதன் மீது 2 ரொட்டிகளும் பொரித்த மீன் ஒன்று இருப்பதை கண்டார். அப்பொழுது அவருக்கு இருந்த பசியிலும் தாகத்திலும் அந்த ரொட்டி எடுத்து தின்றுவிட முதலில் எண்ணினார். ஆனால் அடுத்த கணமே அவர் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டார். ஏனென்றால் அந்த உணவு அந்த கப்பலினுடைய அதிபதிக்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ என்னவோ அப்படி என்று எண்ணினார். அதனால்தான் அதை தொடாமலே எட்டவே நின்றார். அப்பொழுது கடலில் நின்றும் மீன் ஒன்று தலையை நீருக்கு மேல் நீட்டியபடி ஆத்தீமை நோக்கி, ஓ ஆத்தீம், இந்த உணவு உமக்கென்று தயாரிக்கப்பட்டது. ஆகவே இதை தாராளமாக நீர் புசிக்கலாம் என்றது. அந்த மீன் கூறியதை கேட்ட ஆத்தீம் ஆண்டவனுக்கு தன்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு அந்த ரொட்டிகளையும் மீனையும் தின்று தன்னுடைய பசியை போக்கினார். அதன் பிறகு
அதே மூலையில் கிடந்த அந்த கூஜாவை பார்க்க அதில் நிறைய தண்ணீர் இருப்பதைக் கண்டு தண்ணீரை தாகம் தீர குடித்தார். ஆனால் இந்த சங்கமகத்தில் பிராமண குழந்தைகளுக்கு மீன், வெளியே இருக்கக்கூடிய தின்பண்டங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்று ஒரு விதி இருக்கின்றது. பார்ப்போம். நாளைக்கு அந்த அந்த அந்தோணி அந்த படகில் என்ன செய்ய போகிறார்? அவர் தவித்ததை என்ன பார்க்கலாம். அந்த கடலை நோக்கி அந்த மரக்கலை என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படின்ட்டு விரிவாக நாளைக்கு பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தொடர்ச்சியாக நாம் ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று கூட நாம் பார்த்தோம். அந்த ஜாம் என்ற நண்பர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த நிதா மலையிலிருந்து சத்தம் வந்தது. ஓடி கொண்டே இருந்தார் மின்னல் வேகத்தில். அப்படி என்று நாம் நேற்று பார்த்தோம். இப்படியாக அந்த வாயு வேகத்தில் அவர் ஓடியதால் தன்னுடைய நண்பனை அவர் விரைவில் பிடித்துவிட முடிந்தது. அவனை நெருங்கியதும் அவனுடைய கரங்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அவனை நிறுத்தினார். ஆனால் நண்பன் நிற்கவில்லை. ஓடினான், ஓடினான், ஓடிக்கொண்டே இருந்தான். ஓடுவதை அவன் நிறுத்தவே இல்லை. ஆத்திம் சரி களைப்படையாமல் அவனுடைய கரங்களை பற்றிய வண்ணம் அவனோடு ஓடிக்கொண்டே இருந்தார். அதோ நிதாமலை நெருங்கிவிட்டது. அதனுடைய அடிவாரத்தையும் அடைந்து விட்டனர் இருவரும். இனி தாமதிக்க கூடாது அப்படின்ட்டு உணர்ந்த ஆத்திம் நண்பனை பிடித்து நிறுத்தி, நண்பரே ஏன் இந்த மௌனம்? இவ்வளவு சீக்கிரத்திலா நமது நட்பை நீங்கள் மறந்து விட்டீர்கள்? ஒரு இலையிலே உண்டு, ஒரு படுக்கையிலே படுத்து நாம் அத்தியந்த நண்பர்களாக ஈருடல் ஓருயிராக பழகினோமே, அந்த நட்பை இதற்குள்ளாகவா நீங்கள் மறந்து விட்டீர்கள்? நில்லுங்கள், பேசுங்கள் அப்படி என்று வற்புறுத்தி மன்றாடி கேட்டார். எதற்கும் பதில் சொல்லாமல் அவன் முன்னிலும் அதிகமான வேகத்திலே ஓடினான். விடவில்லை ஆத்திம். அவன் பின்னால் ஓடினார். மீண்டும் அவனை பிடித்து நிறுத்தினார். அவருடைய சிநேக பந்தத்திலிருந்து விடுபட்டு கொண்டு போய்விட எண்ணம் கொண்டவனைப் போல தன்னுடைய முழு பலத்தை உபயோகித்து ஆத்தினுடைய பிடியில் இருந்து விடுவித்துக் கொண்டு காற்றாய் பறந்தான். கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டதை ஆத்தி உணர்ந்தார். நண்பனை எப்படி பிடித்துவிட்டால் தம் எண்ணம் கைகூடும் என்ற எண்ணத்தை மனதில் பதிய வைத்து காற்றை கிழித்துக் கொண்டு ஓடினார். அவர் முயற்சி வீணாகவே இல்லை. நண்பன் மறைந்துவிடக்கூடிய நிலையில் இருந்த பொழுது